சகரியா 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. என்னுடைய பரிதாபமான நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை நான் ஒரே லைன்ல சொல்ல விரும்புகிறேன். எங்கேயோ ஆண்டவரை கவனிக்கிறத விட்டுட்டோம். நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்றால், நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம். எப்பொழுது நமக்கு ஆபத்து வரும்போது, ஆபத்து காலம் என்ற ஒரு நிலை வரும்போது நோக்கி பார்க்கிறோம். ஆனால் எதை செய்ய தவறுகிறோம்? தேவனை கவனிக்கிறத விட்டு விடுகிறோம். அவரை கவனிக்கணும். கர்த்தரை பார்த்து கொண்டே படகுலிருந்து பேதுரு கடல்ல இறங்கினான். கொஞ்சம் கவனத்தை மாத்தினான். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு என்று பைபிள்ல இருக்கு. அவன் கண்டு இப்படி பார்க்கிறான். கொஞ்சம் அந்த கவனத்தை மாத்தினான் பாருங்க, அப்படியே உள்ள போறான். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தாழ்ந்து போகிற நிலைமைக்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், கவனத்தை மாத்திட்டோம். ரொம்ப கவனமா இந்த டிரைவிங் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? டிரைவிங் கிளாஸ் போகும்போது நிறைய பேர் கையில் அடி விழும். எதுக்கு அடி விழும்னா, அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டே வருவாங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டில் போகும்போது கை காட்டும்பாங்க, இவங்க கை காட்டாமல் திருப்பி இருப்பாங்க, கையிலே ஒரு அடி விழும். எதுக்கு, ஏன் அடி விழுது தெரியுமா? அவருக்கு நேர்ச்சியா ஒரு நாளைக்கு 4 அடி அடிக்கணும்னு இல்லை. எங்க கவனிக்கிற? அங்க பாரு, பின்னாடி ஒரு பைக் வருது பாரு. ஒரு கோச் பக்கத்துல இருந்து சொல்லும் போது அந்த கவன குறைவு வந்து அது அவங்கள திருத்திட்டே இருப்பார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னவென்றால், நீங்க அவங்க கவனிக்காம போயிட்டாங்க, அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபிக்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் ஜீசஸ். உங்க கவனம், உங்க நினைவு இருக்குல்ல, அதை வந்து கிறிஸ்து மேல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு யார் தேவை, யாருடைய ஒத்தாசை தேவை, யாருடைய வழிநடத்துதல் தேவை என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி அண்டல, நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப நிறைய திராட்சை செடிகள்லாம் இருக்கும் நமக்கு சுத்தி. ஆமே, நானே உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படிங்கிறார். ஆமே, நிறைய ஒளி இருக்கும். ஆமே, நம்ம அந்த கவனத்தை மாத்திரக்கூடாது. லைட், ஒளி, வெளிச்சம் எல்லாம், வெளுத்ததெல்லாம் பால் என்கிற நிலையை நோக்கி போயிடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை அந்த கவனம் எங்க மாறுகிறதோ அந்த இடத்துல அவன் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 56ல தாவீது சத்துருக்களை குறித்து சொல்லியிருப்பான் பாருங்கள். அதனுடைய 2வது வசனமும் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்துல தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் என்னை எப்பொழுது விழுங்க பார்க்கிறார்களா? நாள்தோறும், டெய்லி. இந்த வேர்டை நீங்க, சத்துருவினுடைய நிலையை வந்து ஒரு தேவ பிள்ளை மறக்கவே கூடாது. என்னை நாள்தோறும் விழுங்க பார்க்கிறாங்க. அவன் ஒரு நாள் கவனம் குறைஞ்சா கூட பாத்தீங்களா, 4 ஸ்டெப் பேதுரு எடுத்து வைக்கிறான். கொஞ்சம் கவனத்தை மாத்தினதும் அடுத்த செகண்ட் உள்ள போனா பாத்தீங்களா, நாள்தோறும் விழுங்க பார்க்கிறார்கள். யூதாஸ் கவனத்தை மாத்துவான் பாருங்க. எல்லாரும் அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தை பார்க்கும்போது யூதாஸ் பரிமள தைலத்தை பார்த்தான். ஆமா, அந்த பாதத்தின் மேன்மையை அந்த ஸ்திரீ பார்த்த போது யூதாஸ் இதை வித்தா எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ நம்ம எடுக்கலாம், அவன் மைண்ட் கொஞ்சம் கவனம் மாத்தினா சத்துரு தூக்கிட்டான். ஏன்னா நாள்தோறும் விழுங்க பார்க்கிறான். அவனுக்கு லீவு கிடையாது.
நம்ம ஒரு நாள் ஆராதிச்சுட்டு 6 நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு லீவு கிடையாது, அவனுக்கு லீவு கிடையாது. அவன் சுற்றி இந்த பக்கம் நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து எப்படி சுற்றி திரிகிறாரோ அப்படியே அந்த பக்கம் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். சும்மா சுத்திட்டே இருப்பான். 5வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. முழு எண்ணமாயிருக்கிறது. எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய முழு மொத்தமா நம்மை குறித்த சத்துருவினுடைய நினைவு என்ன தெரியுமா? தீங்கு 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 தீங்கு. ஆனால் அதே நேரத்தில் நம்மை குறித்த அவருடைய நினைவு என்ன தெரியுமா? எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்த நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல நேச வைராக்கியம் பாராட்டுகிறவர் நினைவு என்னை குறித்த நன்மை. என்னை பிடிக்காத ஒரு சத்துரு இருக்கிறான். அவனுக்கு ஏன் என்ன பிடிக்கல தெரியுமா? சத்துருவுக்கு ஏன் உங்களை பிடிக்கல தெரியுமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனாலயா? ஏன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால. ஹல்லேலூயா. சத்துரு உங்களை ரொம்ப டார்கெட் பண்றான்னு புரிஞ்சுக்கோங்க, பரலோகத்துக்கு நான் ஃபேவரைட். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் ரொம்ப டார்கெட் பண்றான். தாவீது சொல்றார்ல, நாள்தோறும். ஏன்னா கர்த்தர் தாவீதை எப்படி கண்டாரா? இருதயத்துக்கு போச்சு முடிச்சு. யோபுவை டார்கெட் பண்ணா பாத்தீங்களா சாத்தான்? ஏன்னா பரலோகத்து டிஸ்கஷன்ல பூமி எங்கும் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சாத்தான் சொல்றான். ஆண்டவர் யோபுவின் நண்பர்கள் பேரை எதாவது எடுத்தாரா? இல்ல. அவனை என் தாசனாகி யோபுவை கவனம் பாத்தியா அவனை? ஆமே. அதான் வேடிக்கையா சொல்ல, இது மட்டும் யோபுவுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே, நம்ம லவ் நமக்குள்ள இருக்கட்டும், வெளியே ஏன் காட்டுறீங்க? ஆமே. ஏன் சத்துரு இவ்வளவு டார்கெட் பண்றான்? விடவே மாட்டான் பாருங்க. நம்ம வாலிப பிராயத்துல நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பான். அடுத்து நம்முடைய தலைமுறை எழும்பும்போது தலைமுறை மேல அட்டாக் பண்ண. ஏன் இவ்வளவு வெறி? ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன்னா கர்த்தர் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சத்தியத்தை கேளுங்கள், நம்மை குறித்து மொத்த தீமையை நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? அவன் யுத்தத்துல தோற்றவன். நம்மை குறித்து நன்மையை நினைச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? அவர் யுத்தத்துல ஜெயித்தவர். அவர் தான் நமக்கு பிராமிஸ் பண்ணுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியமாக இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விரும்புகிற வார்த்தை கவனம் செலுத்துங்கள், கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஆமென். இந்த காலை வேளையில ஆமென், உங்க கண்களையும் உங்க கவனத்தையும் கிறிஸ்துவின் மேல். எபிரேயர் 12:1 fix your eyes on Jesus. எபிரேயர் 3:1 fix your thoughts on Jesus. உங்க கண்களையும் உங்கள் கவனத்தையும். சிலர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனா கவனம் வேற எங்கேயா இருக்கும். கேட்கும்போது கூட எப்படி இருப்பீங்க தெரியுமா? கவனம் எங்க இருக்கும் தெரியுமா? வேற. இப்போ 10 பேர் எழுப்பி விட முடியும் எனக்கு, ஆனா நமக்கு அப்ப நமக்கே தெரியுது அப்படின்னா. ஆமென். அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. பிரைஸ்லாம் சொன்னாலும் ஹலோ. சிலர்லாம் வந்து இப்படி காட்ட வேண்டியிருக்கு, ஹலோ இருக்கிறீங்களா? எங்கேயோ. நம்முடைய கண்களை மட்டுமல்ல, நம்முடைய கவனத்தையும். அதனாலதான் சில டைம் பார்த்திருக்கீங்களா, பைபிள் படிக்க இப்படி எடுத்து வச்சிருப்போம், அப்படியே இருப்போம். கண்கள் வசனத்தை தான் பார்த்துட்டே இருக்கும், கவனம் எங்கேயோ இருக்கும். இந்த கவனம் மாறினாலே பிடிக்கிறான். கண்கள் மாறினாலும் பிரச்சனை, கவனம் மாறினாலும் பிரச்சனை. கண்களும் மாறக்கூடாது. ஏன் இந்த நெருக்கம்? ஆண்டவருக்கு கோபத்தை பார்த்தீங்களா? என் பிள்ளை என்ன கவனிக்கல. இது வந்து நேச கோபம். அதான் சொன்ன, முகத்துல கோபம். இப்ப ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் மைக் இருந்தா சத்தமா சொல்லியிருப்பாங்க. ஆமே. முகத்துல கோபம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. முகத்துல கோபம். இதான் என் அப்பா. நான் அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சத்தமா ஆர்ப்பரிப்பாங்க. ஹல்லேலூயா.
ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த உள்ளத்துல இருக்கிற பாசத்தை முகத்துல கொண்டு வரணும்னு விரும்புறார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது இளையகுமாரன் மாதிரி திரும்பிடணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இளையகுமார் நினைச்சிருப்பான், ஆனாலும் அப்பா என்ன தேடி வரல. இல்ல, ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வழி தெரியும், ஆடுக்கு வழி தெரியாது. நம்ம ஆடை போல வழி தப்பி போகணும். தேடி வந்தார், மெய்ப்பனாய் தேடி வந்தார். இப்போ பிள்ளையாக்கிட்டார், பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டார். இனி நானா வரணும் அப்பா கிட்ட. அதனாலதான் 2-3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் இந்த சகரியா 1ல எத்தனை கர்த்தர் வருதுன்னு வீட்டில் போய் பாருங்க. அவர் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். ஆமா, நம்ம எங்க கவனிக்கிறத விட்டுட்டோம், கவனத்தை எங்க விட்டுட்டோம். ஆமா, அதாவது இயேசுவை பேதுரு கவனித்த போது பாவி என்று பாதத்தில் விழுந்தான். நாத்தான்வேல் கவனித்த போது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றான். கவனிக்கும் போது இயேசுவை நம்ம கவனிக்கணும். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு வகை தேடினான். யார் தெரியுமா? சகையு. அவன் மரத்திலிருந்து கவனிக்கிறான், இயேசுவை அப்படி பார்க்கிறான். ஆண்டவருடைய ஏன் ஆண்டவரை என் மேல கோபமா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க? என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்கப்பா, தூதர்கள் எல்லாம் ஃபீல் பண்றாங்கப்பா, ஆனா தகப்பன் நீங்க எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க. நீ என்ன கவனிக்கல. அதனாலதான் ஓசியால நினைக்கிறேன், ஓசியால சகரியால தெரியல, நான் கூப்பிட்ட போது அவர்கள் எனக்கு எப்படி செவி கொடாமல் போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட போது நானும். இது இந்த பாச மிகுதியினால உண்டான கோபம். நான் கூப்பிட்டு நீ எடுக்கல, நீ கூப்பிடு நான் எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஆமே. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை ஒரு பவரா தான் நம்ம கன்சிடர் பண்றோமே தவிர அவரை ஒரு பர்சனா நம்ம நினைக்க விடுகிறோம். ஆமென். உண்மையிலே தேவன் நம்மை எதற்காக படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார் சொல்லுங்க? சத்தமா தெரிஞ்சா சொல்லுங்க. அவரை பாடுபடுத்தவா? எதுக்காக படைத்தார் தெரியுமா? நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருடைய படைப்பிலே தெரியும். ஆதாம படைப்பார்ல, படைச்சிட்டு என்ன தெரியுமா சொல்லுவார்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எஸ், அவர் தனியா தான் இருந்தார். அவர் தனியா இருக்கிறது பிடிக்காம தான் மனுஷனே படைத்தார். ஆமென். அவருடைய அன்பை காண்பிப்பதற்காக. அது ஆண்டவருக்கு தெரியாத, படைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாது. அவர் சர்வ ஞானி அல்லவா? அவருடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறார் பாருங்க. அங்கே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை படைத்து விட்டு எபேசியர்ல இந்த ரகசியம் பெரியது. என்ன ரகசியம்? நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் பேசுகிறேன். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். ஆண்டவர் சொல்றார், பார்த்து பாரு, எல்லாமே நல்லது, இது மட்டும் நல்லா இல்ல பாரு. இதை மனுஷனுக்கு ஆண்டவர் உணர்த்துறார். ஆனா பாவம் செய்து தேவனை தனியாக விட்டு போய்விட்டான். அவன் தனியா போகல, தேவனை தனியாக விட்டுட்டு போயிட்டான். கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமென். ஆண்டவர் அதனாலதான் இது ரெண்டு நாம் வைராக்கியமா இருக்கிற. நீங்க சகரியா முழுவதும் நீங்க போய் படிக்கணும். ஆண்டவர் விரும்புறதே அதுதான். ஆமென். 2வது அதிகாரத்திலே பாருங்கள், 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இவ்வளவு நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் இல்ல. அவர் ஏன் இல்ல? நீ அவரை கவனிக்கல. கர்த்தர் நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தினார். ஏற்படுத்தப்பட்டு துதிக்கிற, ஆனா உண்டாக்குனது எதுக்கு தெரியுமா? அவரோடு வசிக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
லேவியராகமம் 26வது அதிகாரம், இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லேவியராகமம் 26வது அதிகாரம், அதனுடைய 11, 12 வசனங்களை பாருங்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லைன்னா, இங்க பாரு, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கொஞ்சம் என் மனசு உங்களை வெறுக்காதுப்பா அப்படிங்கிறார். ஆமே, என் மனசுலாம் உங்களை வெறுக்காது. என் மனசு என்ன விரும்பு தெரியுமா? நம்ம சேர்ந்து இருக்கணும். இளையகுமாரன் வந்ததும் வேலைக்காரங்களை தங்க வைத்த இடத்தில் மகனை அனுப்பவில்லை. மகன் அங்க போய் இருந்து சாப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்தான். ஆனா தகப்பன் வீட்டுக்குள்ளே விடுகிறார். அதான் இந்த வேர்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே என்னை ஏண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடத்துறீங்க, ஏண்டவர் முகத்துல முன்னு வச்சுட்டு இருக்கிறீங்க. என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, என் மனசு உங்களை வெறுக்காது. அதான் முகத்தில் கோபம். சத்தமா சொல்லுங்க. பிதாப்பா, இதுதான் தாவீது டேஸ்ட் பண்ணதுனால சொல்றார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்மளாம் பாக்கியம் பெற்றவர்கள், நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய கோபமாக நீ பிராயச்சித்தமா காலைல 3 மணிக்கு எழும்பு, அடுத்து இது பண்ணு அது பண்ணு, இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. நீ கொஞ்சம் என்ன கவனி பாக்குற. ஹல்லேலூயா. என்ன நல்ல தகப்பன், எவ்வளவு நல்ல தகப்பன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட பாக்கியம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. 12வது வசனம், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 13வது வசனம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. அப்ப தேவன் நம்மை ரட்சித்து மீட்டதே எதுக்கு தெரியுமா? அவருடைய வாசஸ்தலத்தை நம்ம ஸ்தாபித்து ஒன்றாயிருக்க. இது மிஸ் ஆனதும் அவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. அதான் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனை எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து. அதாவது என் மனசு உன்னை வெறுக்க மாட்டேங்குது, ஓ மனசு என்ன வெறுக்குதே. இதனால கர்த்தர் கோபத்துல என்ன பண்றாருன்னா 16வது வசனம், நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். இதுதான் தேவனுடைய கோபம். ஏன்னா என் உள்ள ஒண்ணு வெறுக்கல, உன் உள்ள என்ன வெறுக்குது பாரு. 18வது வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் செவி கொடாத இருந்தா. அப்ப ஆண்டவர் இந்த பனிஷ் பண்றது எதுக்கு தெரியுமா? நம்மளை திருத்துறதற்கு. நீ இன்னும் செய்யாம இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாய் உங்களை தண்டித்து. அப்படிதான் அடுத்தடுத்து கீழே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தேவனுடைய ஆண்டவர் அதை விரும்பல. தேவன் நம்மை நுகத்தடியை முறித்து ரட்சித்தது நம்மை பனிஷ் பண்றதுக்கு அல்ல. ஆனா நம்மளே என்ன பண்றோம் தெரியுமா? கடையில போய் பெரம்பு வாங்கி அவர் கையில கொடுத்து 2 அடி அடிங்கன்னு சொல்றோம். என்ன பர்பஸுக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலமாய் நான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுக்கு நான் நோ சொல்லுவேன்னா இங்கதான் நான் தேவனை கோபப்படுத்துகிறேன். இது நிமித்தம் என்ன ஆகிறது? என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நன்றாயிருக்கிறார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் அனுபவிக்க வேண்டிய, நாம எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையில சத்துரு இருந்து நம்மை பார்த்து சிரிக்கிறான்.
ஆமென். மோர்தேகாய் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தான் ஆமான் இருக்கிறான். ஆனால் மோர்தேகாய் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அமர்ந்த போது ஆமானை தள்ளி அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் மோர்தேகாயை தூக்கி வைக்கிறார். ஆமாம். என் லைஃப்ல தேவனோடு வசிக்கிற, தேவனோடு வாசம் பண்ணுகிற நிலை கட்டாயிட்டுன்னா, ஆமென், இந்த காரியங்கள் எல்லாம் அதான் என்னை குறித்த சத்ருவின் மொத்த எண்ணமே என்ன தெரியுமா? தீமை. ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணா நான் தான் சில டெசிஷன் எடுக்கணும். அதான் இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோம், ஒரு வீட்டில் தங்க போகிறோம்னு வைக்கல, ஒரு வீட்டில் தங்க போகிறோம். இப்போ மீட்டிங் வெளியூர் போயிட்டு வந்தேன், ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு வீட்டில் நம்ம தங்க போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அவங்க வெல்கம் பண்ணி ஃப்ரெண்டு காலில் உட்கார வைப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணோம். எதுக்கு வெயிட் பண்ணுவோம் தெரியுமா? நெக்ஸ்ட் நம்மளா போய் என்ன பண்ண மாட்டோம், ஒரு வீட்டில் போய் எங்கள் ரூம் இருக்கு, எங்கள் வாஷ்ரூம் இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம போக மாட்டோம். நம்மளை எந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை கூட்டிகிட்டு போகணும். இது உங்கள் ரூம், இது பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு எந்த ரூம் கொடுக்குறாங்களோ அந்த ரூம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஏற்றா போல என்ன பண்ணுறாங்கன்னா நீட் பண்ணி வைக்கிறாங்க. நான் அவருடைய வாசஸ்தலமா அவர் விரும்புறாருன்னா நான் தான் அவரை இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா, நான் தான் இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க, எதுக்குனாலும் நம்ம வெயிட் பண்ணல. ரொம்ப நேரம் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன தோணும்னா, சரி நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். அப்போ அந்த டைம் கொஞ்சம் உட்காருங்க, ஏன் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, உட்காருங்க. உட்காந்தாச்சு. அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் இருக்கும்போது தொண்டெல்லாம் வரலும் போச்சு, நம்ம குடிக்க ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். குடிக்க ஏதாவது கொடுப்பாங்க, திருப்பியும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு தோணும். அப்போ நம்மளை அப்படியே இருப்போம், அவங்க நம்மகிட்ட எதாவது கேட்க மாட்டாங்களா, வாஷ்ரூம் ஏதாவது போகிறீங்களா, நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். அடுத்து அது கேட்கலன்னா நம்மளே கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வோம், இங்கே இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரம் டயர்டாகும், ஐயோ எங்கே நம்மளை ஸ்டே பண்ண வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே. இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க தான் நம்மளை இப்படி செய்யணும்ல. ஆண்டவர் அப்போ நம்ம சில தீர்மானம், அதனால தான் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்கிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஒன்று இருக்கிறது, நாம் பரிசுத்தராக இருப்பது என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ நான் தீர்மானிக்கணும் இது வேண்டாம், ஏன்னா அவர் எனக்குள்ளே வரார். அப்போ என் கை இனி இதை பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் எனக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா உலாவுகிறார். அவர் அப்படியே உலாவும் போது அப்போ நான் தான் தீர்மானம் எடுக்கணும். இதுதான் மிஸ் ஆறதுதான் கர்த்தருக்கு கோபம் வருது. நான் உன் நுகத்தடியை முறிச்சு கொண்டு வந்துட்டேன், சில காரியத்தை நீ தீர்மானம் எடுத்து செய்வதற்கு உன் என்ன குறைஞ்சு போச்சு? ஆமாம், நான் பரலோகத்தை வாசஸ்தலமாய் கொண்டிருக்கிறேன், நான் அதை விட்டு உன்னை வாசஸ்தலமாய் தெரிந்தெடுத்து வரும்போது நீ என்னடானா என்னை ஃப்ரெண்ட்லேயே விட்டுட்டு, ஆண்டவரே நீர் என் புரைக்ககத்துக்கு வரான், நான் போராத்தவன், நீ வாழ்க்கை உள்ள இப்படியே சொல்லிட்டு இருப்பியா? நீ கடைசி வரை என்ன உன் புரைக்குள்ள உன் வீட்டுக்குள்ள கூப்பிடவே மாட்டியா? நீ நான் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரவானே அல்ல. வீட்டுக்குள்ள கூப்பிட்டா நிறைய மாற்ற வேண்டி இருக்கிறது, அதனால ஃப்ரெண்ட்லயே வச்சு சல்யூட் போட்டு விட்டுருவோம். இல்லை, சகைவிட்டு சொல்றேன், நான் உன் வீட்டுக்கு வரேன். சகை வாங்காண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்போ கொஞ்சம் நீட் பண்ணிட்டு தரேன், வீட்டை கொஞ்சம் நீட்டாக்கிட்டு தரேன். இதுதான் நீங்க இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க. ஆண்டவரே நீர் என்னில் வாசம் பண்ணுவதற்கு என்ன தடையும்? அப்போ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு நான் இப்படி ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறேன்னா நான் எவ்வளோ, நம்ம என்ன பண்ணுறது தெரியும், அவங்க நல்லா இருக்கிறாங்க, இது ஆண்டவருக்கு உண்மையிலேயே எப்படிங்க இருக்கும்? அதாவது நீ உங்கள் பிள்ளை பட்டினியாக இருந்து இன்னொரு பிள்ளை நல்ல வயிறு நிறைய சாப்பிடுதுன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? வெளியே காட்டாட்டல் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? பொல்லாதவர்களாக நமக்கே எப்படி இருக்கும்போது, ஆமாம், பரலோக தகப்பன் எப்படிங்க இருக்கும்? அதான் வைராக்கியம் அவருக்கு, அதான் வைராக்கியம். கர்த்தர் நம்ம இடத்துல கவனத்தை திருப்புங்கள், கிறிஸ்துவின் இடத்துல. உங்க வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது? ஆமென். யோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். அவர் வாசம் பண்ணணும். என்னை கர்த்தர் அதுக்காகவே வைத்திருக்கிறார். அது மிஸ் ஆனதும் எனக்கு வாழ்க்கையில நிறைய மிஸ் ஆயிட்டு,
எனக்கு வர வேண்டிய சௌக்கியம் ஆரோக்கியம் வரவில்லை, எனக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லை. அதன் பலன் இன்னொரு ஆள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வியாதியா இருக்கிறேன், சத்துரு ஆரோக்கியமா இருக்கிறான், இன்னொருத்தங்க ஆரோக்கியமா இருக்கிறான். நான் தாழ்வு நிலையில் இருக்கிறேன், அவன் உயர்த்தப்பட்ட நிலையிலிருந்து என்னை பார்த்து சிரிக்கிறான். ஆமே, நான் வருத்தப்படுகிறேன், அவன் பலன் அவனுக்கு நிறைவாய் கிடைத்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு வருத்தம் இருக்குதோ இல்லையோ, என் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இல்லடா அப்படி இருக்கணும், நீ இல்லடா அப்படி இருக்கணும், ஒன்னதான் நான் அப்படி வைக்கணும்னு விரும்புறேன். என்னாச்சு உனக்கு? நீ திரும்ப உன் கவனத்தை அவர் மேல வை. இந்த மாதத்தில், இந்த 11வது மாதம், இந்த வார்த்தைக்கு உங்க செவியை சாயுங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை எல்லா கண்களும் காணும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவும் தீரு சித்தம்